அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான மிதுன ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு. புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கான அதிபதி. புதன் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் வீட்டிற்கான அதிபதி. சூரிய பகவான் ஒருவருக்கு நிர்வாகத் திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவருங்க. புதன் ஒருவருக்கு புத்தியையும் வித்தையும் கல்வியையும் தரக்கூடியவர். திறன், சிந்தனை, ஆற்றல் போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியது. இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இணைவானது ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்கள் மிகவும் பொறுமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நிதானமாக எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப அமைதியான நபர்கள், அடுத்தவங்க மேலே ரொம்ப அதிக அக்கறை கொண்டவர்கள், பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. நமக்கு ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, அடுத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் கெடுதல் செஞ்சிடக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நல்லது நடக்கலைனாலும் அடுத்தவங்களுக்கு நம்மளால் நல்லது நடக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள், யாருக்குமே எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நம்ம எல்லாத்துக்குமே நல்லது தாங்க செய்கிறோம், அப்போ நமக்கு நல்லது தானே நடக்கணும், நமக்கு மட்டும் ஏன் கெடுதலே நடக்குது, எல்லாரும் நமக்கு கெடுதலே செய்கிறாங்க, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சது இல்லைங்க, என்னை நம்பி நம்பி எல்லாத்தையுமே வந்துட்டு நான் நல்லது செஞ்சுருக்கேன், ஆனால் நான் ஒருத்தரை நம்புறேன்னா அவங்க எனக்கு துரோகம் மட்டும்தான் செய்கிறாங்க, யாரை நம்புறதுனே தெரியலைங்க, நான் நல்லவங்க நினச்சவங்களாம் இன்றைக்கி எனக்கு எதிராக மாறிட்டாங்க, நான் யாரை முக்கியம் நினச்சேன்னா அவங்களே இன்றைக்கி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, நான் நல்லவங்க நினச்சவங்களாம் எனக்கு கெடுதல் மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய துன்பத்துக்கு ஆளாயிட்டேன். ஏன்னா கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா ஜென்ம ராகுவால் நிறைய பிரச்சனை இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து விரையச்சனியால் சில சிரமங்கள் அப்படிங்கிறது வந்தது. இப்போ ஜென்ம சனியால் இந்த பாதிப்புகள் வந்திருக்கா. சரி, நல்லதே நடக்காதா, என்னதான் காரணம், எந்த தான் சூழ்நிலைகள் மாறவே மாறாதா, இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டில் இந்த பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறமா ஏதாவது சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வராதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் வீட்டில், அதாவது சூரியன் மற்றும் அதாவது 4ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள் நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் லாஸில் இருந்தது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு லாபகரமான சூழ்நிலை கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவீங்க. உங்கள் தொழிலில் இது வரைக்கும் எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். உங்களுடைய தொழிலில் வளர்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு எந்தெந்த அளவுக்கு இடையூறுகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த இடையூறுகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு டோட்டலாக அவங்களே வந்து விலகி போகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் என்னால் பண்ண முடியுங்க. ஒரே இடத்துல ஒரே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே வந்து பல விஷயத்தை வந்து ஆட் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் மற்றவங்க என்னை பார்த்து பொறாமப்பட்டு தான் வந்து நடந்திருக்கே தவிர நான் மற்றவங்க மேலே எப்பவும் பொறாமப்பட்டதில்லை. ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வீழணும், ஏதாவது ஒரு விதத்தில் அடிபடணும், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நஷ்டப்படணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது எப்போ தான் மாறும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் இந்த 4ஆம் வீட்டில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் அப்படிங்கிறது நடக்கும்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போவீங்க. புதிய தொழிலை தொடங்குவீங்க. தொழில் ரீதியாக நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபார ரீதியாக, வர்த்தக ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருக்குங்க. எனக்கு மட்டும் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் வந்திருந்ததுன்னா உண்மையாகவே என்னுடைய சேலரியை வச்சு என்னுடைய கடனை அடைச்சிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இல்லை பழைய இஎம்ஐ எல்லாத்தையும் முழுசாக செட்டில் பண்ணிடுவேன். வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம், அதாவது என்னுடைய பிஸ்னஸ், அதாவது என்னோடய வேலையிலேருந்து அப்படியே அதில் வர முதலீட்டு வருமானத்தை வச்சு புதுசாக ஒரு பிஸ்னஸை கூட நான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, எனக்குன்னு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் இன்றைக்கி ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு இருக்கிறாங்க. நான் இன்னும் அதே நிலையில் இருக்கேன். இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா
கொஞ்சம் இதை விட சேலரி அதிகமாக கிடைக்கணும், ஆனால் இருக்கிற வேலையை தொலைச்சிருவோங்கிற பயத்தில் அடுத்த வேலைக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்க மாட்டேங்கிறேன். சரி, இங்கே எத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது, கொஞ்ச நாளைக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வந்தோம்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறேன், அதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. இந்த வேலை மட்டும் கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அற்புதமான யோகம் அப்படிங்கிறது உருவாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லக் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா என்னோட அதிர்ஷ்டம் யாருக்குமே இல்லை, என்னோட வந்து ஒரு ஒரு சந்தோஷப்படக்கூடிய நபர் யாருமே இல்லைன்னு சொல்லி எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு உண்டான யோகங்கள் பிறக்கக்கூடியது. ஸோ ரொம்ப வருஷமாக ஃபாரின்ல இருக்கிறோம், இந்தியாவுக்கு கொஞ்ச நாள் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் அது நடக்கும். புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடியது. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக திருமணம் அப்படிங்கிற தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா மனைவி வரக்கூடிய நேரமோ அல்லது கணவன் வரக்கூடிய நேரமோ நம்மளுடைய வாழ்க்கையே மாறும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் ஓகே ஆகுற மாதிரி வருதுங்க. பக்கமாக வருது, கை கெட்டினது வாய் கெட்டல. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஜாதகம் செட் ஆகலை, இல்லை தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்திற்கான அதிபதி பார்த்தீங்கன்னா கலஸ்தர ஸ்தானாதிபதி இந்த புதன் தான். அந்த கிரகம் ஆட்சி பலம் பெறும்பொழுது உங்களுக்கு நீண்ட நாட்கள் திருமண தடை அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் முழுமையாக தீரும். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறோங்க. என்னை வந்து மனைவியை பிரிஞ்சு இன்னைக்கு நான் கணவனை பிரிஞ்சுட்டு ஆளுக்கு ஒரு திசையாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் மறுபடியும் பழையபடி சேர்ந்து வாழ்ந்தோம், எங்களுக்கு அந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை மறுபடியும் திரும்ப கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கிறோம். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது, நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தோங்க, அதை வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். இவங்க தான் என்னோட வாழ்க்கை, இதுதான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இனிமேல் நான் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்துடுச்சு. நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னை வந்து தேடி நான் தேடி போன உறவுகள் என் கையை மீறி போயிடுச்சு. அன்றைக்கி என்ன ஒரு லைஃப் தேடி வந்ததுங்க. அந்த லைஃப்பை நிரந்தரமாக வச்சுக்கணும், நல்ல சந்தோஷமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுவுமே என் கையை விட்டு போயிடுச்சு. காரணமே இல்லாமல் என்னை விட்டு பிரிந்து போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துச்சு. இந்த மாதிரி நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க. இந்த நிலைகள் மாறி நான் பழையபடி மறுபடியும் அந்த சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது பிறக்குங்க. ஏன்னா இந்த விட்டு போன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கூட திரும்ப உங்களை தேடி வந்து அதை வந்து ஒரு லைஃபாக வந்து அமைச்சிக்கிற அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான யோகம், அந்த சங்கடமான சூழ்நிலைகளில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க நம்மளை தேடி வந்து அந்த மறுபடியும் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோகங்கள். ஏன்னா இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், குழந்தைங்களை சரியாக கவனிக்க முடியல, குடும்ப லைஃப்பில் வந்து சரியான விதத்தில் இருக்க முடியல, என்னால் ஒரு வேலையிலேயோ ஒரு தொழிலையோ எதுலையுமே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டுமேன்னு சொல்லி விட்டு போன ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அப்போ பிரிந்த ஒரு கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. அதே நேரத்தில் வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வருவதற்கான சில சூழ்நிலைகள், இந்த நீங்கள் நினச்ச வாழ்க்கையை அடைஞ்சு அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக மறுபடியும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள், 2வது திருமணத்திற்குண்டான பந்தங்கள் கூட இந்த நேரத்தில் உருவாகுங்க. வீடு, வாசல், தோட்டம், தொரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு கனவாகவே இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் சொந்தமாக இடம் வாங்க முடியல, சொந்தமாக வீடு கட்ட முடியலைங்க, தனக்குன்னு வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போக முடியல, ஒரு வண்டி வாகனம் கூட சொந்தமாக வாங்க முடியலைங்க. ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு எங்களுக்குள்ள ஆசைகள் இருக்குது, சுகபோக வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை முயற்சி பண்ணுறோம். என்னால் ஒரு விஷயத்தில் கூட முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைய முடியல. ஏன்னா மற்றவங்கள பார்த்தா நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைங்களுக்கு தேவையானது, ஒரு மனைவிக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை என்னால் உருவாக்க முடியல. ஆடம்பரமான தேவைகளுக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, அத்தியாவசிய தேவைகள் நமக்குன்னு ஒரு நகை நட்டோ, ஒரு வண்டி வாகனமோ, சொந்தமாக ஒரு வீடோ, இடமோ வாங்குறதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணி பார்த்துட்டேன். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் அது நடக்குது, அடுத்தவங்களுக்கு பண்ணால் அது சக்ஸஸ் ஆகுதுங்க. இந்த இடத்துல வீடு கட்டு, இந்த இடத்துல போய் கடன் கேளு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதானே, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனுக்கு உண்டான வட்டியை நான் கட்டக்கூடிய நிலையில் இருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது எப்படிங்க சொந்தமாக வீடு கட்ட முடியும்னா
கட்டாயமாக அந்த 4ஆம் இடத்துல இருந்த 2 கிரகங்கள் சுகஸ்தானத்தில் இருந்த கிரகங்களோட இணைவு வீடு, நிலம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்கள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்களை உருவாக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான சில வசதிகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஆரோக்கிய ரீதியாக நிறைய மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் அப்படிங்கிறது செஞ்சுருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணி என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிக்க முடியல. எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் போய் பார்த்தாச்சு, எல்லா மருத்துவரையும் போய் பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கஷ்டம் எனக்கு தானே தெரியுங்க. ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பிரச்சனைக்கு எப்போ தான் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, கட்டாயமாக அந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாள் வியாதிகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். அறுவை சிகிச்சை மூலமாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்த்துக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுதுங்க. அடுத்தது அந்த கல்வி ரீதியாக நிறைய ஞாபக மறதிகள், மந்த நிலைகள் அப்படிங்கிறது இருந்திருக்குங்க. படிப்பில் சரியாக நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்காது. ஸோ அந்த நிலைகள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த டைமில் நீங்கள் சில விஷயங்களை ஒரு ரீவேல்யூஷனில் ஒரு எக்ஸாம் எழுதுறதோ அல்லது ஏதாவது காலேஜ் அட்மிஷனுக்கு முயற்சி பண்ணுறதோ இந்த டைமில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே வரத்துக்கான எல்லா முயற்சியும் இந்த காலகட்டங்கள் இருக்கும். கடனை மட்டும் அடைச்சிட்டா என்னை விட நிம்மதியாக வாழக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை. யாருக்கோ உதவி பண்ணப்போ இன்றைக்கி நான் கடனாளி ஆகிட்டுருக்கேன். வாங்கினவங்க சந்தோஷமாக இருக்கேன், வாங்கி கொடுத்தவங்க இன்றைக்கி நான் திண்டாடிட்டு இருக்கிறேன். இந்த நிலைகள் எப்போ தான் மாறும்? எனக்கு வர வேண்டிய தொகைகள் வந்துச்சுன்னா என்னோடய பிரச்சனையை மொத்தமாக தீர்த்துக்குவேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். பழைய பாக்கியை முழுமையாக அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் இந்த தருணத்தில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை முழுமையாக அறிஞ்சிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் டைமு டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.